இன்றைக்கி நான் பூண்டும் இந்த மாங்காவும் வச்சுட்டு ஒரு பிக்கிள் பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு கடாயை அடுப்பத்தி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எள்ளெண்ணெய் ஊற்றலாம். நம்மள இதில் பிக்கிளுக்கு எப்பொழுதும் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சது நம்ம கொஞ்சம் கடுகு போடலாம். இப்போ கடுகு வெடிச்சாச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். இந்த பூண்டு வந்துட்டு கொஞ்சம் வேகணும். இப்போ பூண்டு கொஞ்சம் வெந்துடுச்சு. இனி நான் இந்த மாங்காய் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது மாங்கி கொஞ்சம் வேகட்டும். அது ரெண்டும் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மாங்காவும் இப்போ பாதி வெந்துடுச்சு. மாங்காவும் பூண்டும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வெந்தாச்சு. இனி நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதில் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூனு, கொஞ்சம் பெருங்காயம். இது வந்து வெந்தயமும் கடுகும் வறுத்த பொடிச்சு வச்சது. இதில்னு ஒரு ஸ்பூனு, ஒரு 1.5 ஸ்பூன் இது போடலாம். இப்போ നമ്മുടെ പിക്കിൾ வந்து ரெடி ஆயிடுச்சு. ഇനി ഇതിൽ ഞാൻ கொஞ்சம் വിനീഗർ ஊற்ற போகிறேன். இந்த பிக்கிள் வந்துட்டு 1 வருஷத்தோളം கேடு வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு നമ്മുടെ பிக்கிள் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஆயில் கொஞ்சம் பத்திலேருந்து நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் திருப்பி ஊற்றிட்டேன். கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அது சூடாயிடுச்சு. இது நமக்கு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சிடலாம்.